Taste the Daily. திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பில் அதிமுக கள ஆய்வு ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மதுக்கம்பாளையம் பிரிவில் கழக கொடியை ஏற்றி வைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணிக்கு கழக நிர்வாகிகள் சிறப்பு வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கழக கொடியை ஏற்றி வைத்தார். இதையடுத்து நகர கழக பொருளாளர் ஜோதி சாமுவேலின் புதிய நியூ செல்வ ஜோதி மார்டன் ரைஸ் மில் திறப்பு விழாவிற்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி புதிய ரைஸ் மில்லை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இதில் புறநகர் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான C மகேந்திரன், கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வரகூர் அருணாச்சலம், கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் மேயருமான B மருதராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இதையடுத்து திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற கள ஆய்வு ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, திமுக ஆட்சியில் மின் கட்டணம், பால் விலை என அனைத்து கட்டணங்களும் உயர்ந்துள்ளதாகவும் திமுகவிற்கு யாரும் ஓட்டு போட விரும்பவில்லை எனவும் விமர்சித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அது மட்டுமல்ல, சொத்து உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால்விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் உயர்வு சொல்லிட்டே போனோம். இவ்வளவு பண்ணியிருக்காங்க. யாரு திமுக ஓட்டு போட மக்கள் தயாரா இல்லை. எழுதி வச்சுக்கங்க, யாரும் அப்படியே அண்ணா இந்த ஆட்சி யாருமே விரும்பல. 3 வருஷம் பார்த்துட்டாங்க. ஏழைகள், நடுத்தர வர்க்கம், விவசாயிகள், தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள் எப்பவுமே திமுக ஓட்டு போட அரசுடைய இந்த ஆட்சி வேண்டாம் சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும். ஆகவே ஆட்சி மாற்றம் உறுதி, திமுக வீட்டுக்கு போவது உறுதி, அண்ணா திமுக கோட்டைக்கு போவது உறுதி, எடப்பாடி உறுதி. முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் மீதான அவதூறு வழக்கை மாவட்ட நீதிமன்றங்கள் விசாரிக்க விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு தவறான விஷயத்தை செய்யும் போது எதிர்க்கட்சியின் பிரதான தலைவர் என்ற முறையில் விமர்சிப்பது இயல்பானது என்ற வாதம் முன்னாள் அமைச்சர் சார்பில் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது. அரசின் செயல்பாடுகளை விமர்சிப்பதால் அது அவதூறாக மாறிவிடாது என்ற வாதத்தை ஏற்ற உச்சநீதிமன்றம் இறுதி வாதங்களுக்கு வழக்கை ஜனவரி மாதத்திற்கு ஒத்திவைத்தது. தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் மகளிர் உரிமை தொகை மற்றும் குடிசை மாற்று வாரியத்தில் வீடு ஆகியவை வழங்க கோரி மறைமலை அடிகளாரின் மகன் வழி பேத்தி மனு வழங்கினார். டபிர்குளம் ரோடு பகுதியில் வசிக்கும் மறைமலை அடிகளாரின் மகன் வழி பேத்தி லலிதா அளித்துள்ள மனுவில், தனது கணவர் மாவு மில்லில் வேலை செய்வதோடு வாடகை வீட்டில் வசிக்கும் தங்களுக்கு வாடகை கொடுக்கும் அளவு வருமானம் இல்லாததால் குடிசை மாற்று வாரியத்தில் வீடு கட்டித்தர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 1 வருடமாக மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்து இதுவரை எந்த தொகையும் கிடைக்கப்பெறாமல் உள்ளதால் அதையும் பெற்றுத்தர வேண்டும் எனவும் அதில் லலிதா குறிப்பிட்டுள்ளார். நாடு போற்றும் தமிழ் தந்தை மறைமலை அடிகளாரின் கோரிக்கையை திறனற்ற ஸ்டாலின் அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சையில் மறைமலை அடிகளாரின் பேத்தி லலிதாவின் குடும்பம் வறுமையில் வாடியதை அறிந்து 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு லலிதா கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை வழங்க கோரி பலமுறை மனு அளித்தும் கிடைக்கவில்லை என்றும், வாழ்வதற்கு வீடின்றி இருப்பதாகவும் மறைமலை அடிகளாரின் பேத்தி லலிதா ஆட்சியரிடம் மனு அளித்த நிலையில் இந்த செய்தி அறிந்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்தார். இதைத் தொடர்ந்து தஞ்சை மாநகர கழக செயலாளர் வழக்கறிஞர் NS சரவணன் நேரில் சென்று மறைமலை அடிகளாரின் பேத்தி லலிதாவிடம் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியை வழங்கினார். எந்தவித உதவியும் திமுக அரசு செய்யாத நிலையில் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் ஏழை எளியோரின் நலனில் அக்கறை உள்ள அரசு அதிமுக என்பதற்கு உதாரணமாக வழங்கப்பட்ட இந்த உதவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மறைமலை அடிகளாரின் பேத்தி லலிதா கண்ணீர் மல்க கூறினார். அதே மாதிரி இப்ப உடனே எடப்பாடி ஐயா 1 லட்சம் அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. உடனே நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இதை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேங்க ஐயா.